ரெட் அலர்ட் நம்ம சென்னைக்கு தரல. ஒரே ஒரு மாவட்டத்துக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்கோம், அது திருவள்ளூர் மாவட்டம். அது கூட அந்த சுழற்சி மேல் நோக்கி வடக்கு நோக்கி நகரும் பொழுது இந்த இடத்துல ஒரு தாக்கம் இருக்கும். பக்கத்துல ஆந்திர பிரதேச மாநிலத்துல சித்தூர், திருப்பதி இந்த மாவட்டங்களுக்கு அவங்க ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப கொஞ்சம் மழை நமக்கும் அந்த வரும். அதனால நம்ம ஆந்திரா தமிழக அந்த பார்டர் பகுதியில இருக்க பகுதி எப்படி மேம் இருக்கும் இந்த புயல் கரையை கடக்கும் போது? ஏன்னா ராணிப்பேட்டை அந்த சைடு எல்லாம் நம்ம ஆந்திரா பார்டர் ஏரியா, அது எப்படி மேம் இருக்கும்? அதுக்குதான் நம்ம கனமழை எச்சரிக்கை தந்திருக்கோம். அது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு 10 நாளாவே அது அங்கேயும் இங்கேயும் அப்படி கடல்ல அரபிக்கடல்லையே நகர்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்திலே அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மேலும் அந்த அரபிக்கடலிலே டுவர்ட்ஸ் நார்த் ஈஸ்ட் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த 48 மணி நேரத்துல அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்பொழுது நம்மளால சொல்ல முடியும். எப்பவுமே எந்த புயலுமே கரையை தொடும் பொழுது என்ன தீவிரத்துல இருக்கோ அதை விட ஒரு படி கீழே தான் வலுவடையும், வலு இழக்கும். ஏன்னா நிலப்பரப்புல தொடும் பொழுது அதற்கான சக்தி குறைய ஆரம்பிக்கும்.